வியர்வை பூக்களின் இயற்கை திருவிழா பொங்கல் விழா. மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இளவாழை தந்தோடு எறும்போடும் கரும்போடு பச்சரிசி பாலோடு புதுப்பானை பொங்கட்டும். வாழ்க்கையெல்லாம் செழிக்கட்டும், வளமும் நலமும் பெருகட்டும் என வாழ்த்தும் நல்விழா பொங்கல் பெருவிழா. இயற்கையின் இனியவர்களே, தமிழர்களின் நன்றியை தெரிவிக்க கிடைத்த இந்நன்னாள் ஆகிய தை திருநாளில் மன மகிழ்வோடு இறைவனை நினைத்து முதன்மையானதை படைத்து நன்றி கூற இங்கு கூடியிருக்கும் நாம் அனைவரும் அன்பிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், இறைவனுக்கு மட்டுமல்லாது பல்வேறு விதத்தில் விளைச்சலுக்கு உதவிய மலை, கதிரவன், கால்நடைகள் முதலியவற்றிற்கும் நன்றி கூறி மகிழ்ச்சி பெருக்கெடுக்க கிடைத்த நாள் இந்நன்னாள். நம் நாட்டவர் அனைவரையும் சாதி, மதம் இவைகளை கடந்து தமிழர்கள் என்ற பெயரால் நம்மை இணைத்து நம்மிடையே ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் விழா பொங்கல் விழாவாகும். இவ்விழாவில் கரும்பு, அரிசி, சர்க்கரை மற்றும் தேங்காய் இவைகளை மட்டும் கலந்து ஒன்றாக இல்லாமல் இனிய புத்தாண்டில் வாழ்வை இனிமையாக்குவோம். உழைப்பின் மேன்மையை உணரும் இத்திருநாளில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்றார் போல் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இறைவனுக்கு முதல் படைப்பை இவ்வழிபாட்டுடன் சமர்ப்பிப்போம்.
என்னும் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைத்திரு வசனங்கள் 16 இருந்து 17 மேலும் 19 வரை. வயலில் நீ விதைத்தது உன் உழைப்பின் முதல் பலன் கிட்டும் போது அறுவடை விழாவும், ஆண்டு தொடக்கத்தில் வயலில் இருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும். ஆண்டில் 3 முறை உன் ஆண் மகவும் ஒவ்வொன்றும் தலைவராகிய ஆண்டவர் திருமுன் வர வேண்டும். உன் நிலத்தின் முதல் கனிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு செல்வாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. மன்றாட்டு. அன்பான இறைவா, பொங்கல் விழாவை கொண்டாடும் இந்நன்னாளிலே உணவினை விளைத்துக் கொடுக்கும் விவசாயிகளுக்காக வேண்டுகிறோம். உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து வழிநடத்த உண்மை மன்றாடுகிறோம். மக்களுக்காக உண்மை மன்றாடுகின்றோம். நல்லதொரு பருவமழையை தந்து எவ்வித ஏமாற்றம் இன்றி விவசாயிகளின் மனது நிரம்பிட அருள் தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். உறவுகளின் ஊற்றே என் நிறைவா, பொங்கல் பொங்குவது போல குடும்பங்களில் மகிழ்ச்சி பொங்கி அனைவரும் ஒற்றுமையுடனும் அன்புடனும் சகோதரத்துவத்துடனும் வாழ தேவையான அருளை உற்றார் உறவினருக்கு தந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, மகிழ்ச்சி பொங்கல் திருநாளை, அறுவடையின் நாளை, நன்றியின் நாளை கொண்டாடும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஜாதி சமய இன பாகுபாடின்றி தமிழர் என்ற ஒரே உணர்வோடு வாழ தேவையான வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, உழவர்களையும் உழவிற்கு பயன்படும் கால்நடைகளையும் உபகரணங்களையும் ஆசீர்வதித்தருளும். கருணை தெய்வமே இறைவா, பயிரிடப்படும் விவசாய நிலங்கள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் உள்நாட்டு பெருமுதலாளிகளுக்கும் விற்கப்படுகின்றன. சுயநலம் அடையவும் உழவர்களை பாதிக்கும் ஏமாற்றும் வன்முறை நிகழ்வுகள் அனைத்திலிருந்தும் உழவர்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். வளங்களின் நாயகனே இறைவா, பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்நன்னாளில் கடந்த வருடம் முழுவதும் எங்களை வழிநடத்திட உமது அருட்கொடைகளை அளித்தமைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொங்கல் திருவிழாவினை கொண்டாடும் குடும்பங்களை உமது நலன்களால் நிரப்பியருளும். உழவர்கள் பயிரிடும் அனைத்து பயிர் வகைகளையும் ஆசீர்வதித்து நல்ல பலனளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உழவுக்கும் தொழிலுக்கும் சொல்லாலும் செயலாலும் வந்தனை செய்து மண்ணுக்கும் விண்ணுக்கும் என்றும் நன்றி உள்ளவர்களாக வாழ எம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பொங்கல் விழா பற்றிய செய்தி. நெடுங்காலமாக பொங்கல் திருவிழாவை தமிழர்கள் கொண்டாடி வருகின்றனர். இவ்விழா 4 நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. போகி பொங்கல். இன்று தேவையற்ற பொருட்களை அகற்றி எல்லா இடங்களையும் தூய்மை செய்கிறார்கள். எனவே நாமும் நம்மிடம் உள்ள தீய பண்புகளான பொறாமை, கீழ்ப்படியாமை, பெருமை, சோம்பல், நம்பிக்கையின்மை போன்றவைகளை தீயிட்டு கொளுத்துவோம். பழையன கழிந்து புதியன பிறப்பதற்கு நம் உள்ளத்தில் தூய்மையான எண்ணங்களான அன்பு, பொறுமை, கீழ்ப்படிதல், சுறுசுறுப்பு, உற்சாகம், கடின உழைப்பு போன்றவற்றை இறைவன் அருளால் பெற்று இந்த போகி பொங்கலை கொண்டாடுவோம். தைப்பொங்கல். இந்நாள் புதிய ஆண்டின் தொடக்கம். கடவுளின் படைப்பில் முதலாக தோன்றியது ஒளி. எனவே இந்நாளில் புதிய அடுப்பு, புது பானை, புத்தரிசி, புதிய மஞ்சள் போன்றவைகளை பயன்படுத்தி கடவுளுக்கு நன்றி கூறி வழிபடுகின்றனர். மாட்டுப் பொங்கல். ஆடு மாடுகளையும் உழவர்களையும் நமக்களித்த இறைவனுக்கு நன்றி கூறி மகிழும் நாள் இது. உழவு தொழிலின் தோழர்களான விலங்கினங்களுக்காகவும் உழவர்கள் பயன்படுத்தும் கருவிகளான மண்வெட்டி, ஏற்கலப்பை மற்றும் பல பொருட்களை தந்த இறைவனுக்கும் நன்றி செலுத்துவதோடு உழவர்களின் கடின உழைப்பிற்கும் நன்றி கூறுவோம். கடின உழைப்பு என்ற நல்ல பண்பினை
நாமும் பின்பற்றுவோம். காணும் பொங்கல். இப்பொங்கல் நாளில் மக்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்த்துவர். இந்நாளில் ஒருவர் மற்றவர் மேலுள்ள பகைமையை மறந்து அன்புடன் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி தம்மிடமுள்ள இனிப்பு மற்றும் உணவு பண்டங்களை பரிமாறிக்கொள்வர். இத்தகைய அன்பும் பாசமும் உறவும் கொள்ளும்போதுதான் காணும் பொங்கலின் விழா நிறைவு பெறுகிறது. எனவே மாணவியரே, இந்நாளிலே நாம் ஒருவர் ஒருவரை உள்ளன்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ்த்திக் கொள்வோம். நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி மன்றாட்டு. அன்பு இறைவா, இந்த ஆண்டு முழுவதும் நல்லதொரு பருவநிலை மழையை தந்து விவசாயம் செழிக்க வைத்து உமது அருட்கொடைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இறைவா. அன்பு இறைவா, உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் விவசாயிகளுக்காக நன்றி கூறுகின்றோம். பிறர் வயிறார உணவு உட்கொள்ள தங்களின் உழைப்பின் வழியாக பிறரை வாழ வைக்கும் விவசாயிகளுக்காக நன்றி இறைவா. அன்பு இறைவா, பொங்கல் விழாவின் 3ஆம் நாளான காணும் பொங்கல் நாளில் உறவுகளை சந்தித்து மகிழும் நாங்கள் எங்களின் உறவுகளுக்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் வாழ்வின் அங்கமாக இருக்கும் உற்றார் உறவுகளுக்காக நன்றி இறைவா. அன்பு இறைவா, ஒவ்வொரு நாளும் எங்கள் அனைவரையும் காத்து வழிநடத்தி வருகின்ற அனைத்து நலன்களுக்காகவும் நன்றி இறைவா. நெல் பொங்கல். அன்பு இறைவா, எங்களுக்கு நல்ல விளைச்சலை தந்து ஆசீர்வதித்தீர். பொங்கி வழிந்த பொங்கலோடு பொங்கி வரும் எங்கள் நன்றி உணர்வுகளை உளமாற செலுத்துகிறோம். மண் தண்ணீர். படைப்பின் நாயகனே, மண்ணுலகை பேணி அதன் நில வளத்தையும் நீர் வளத்தையும் பெருக செய்தீரே. உமது கருணைகளுக்காக நன்றி கூறுகிறோம். கரும்பு காய் கனிகள். அன்பின் நிறைவான இறைவா, சுவை மிகுந்த பழங்களையும் உயிர் வாழ்வதற்கு காய் கீரை பழங்களையும் தந்தீரே. எங்கள் உழைப்பை ஆசிர்வதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கால்நடைகளின் நலம். உயிரினங்களை படைத்து அவற்றை ஆண்டு கொள்ளுங்கள் எமக்கு அளித்தவரே.
எங்களின் உழவு தொழிலுக்கு பெரிதும் உதவுகின்ற இந்த கால்நடைகளுக்கு நல்ல உடல்நலத்தை தந்து பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். பிதாசுடன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். இறுதி ஜெபம். எங்களை காத்து பராமரித்து வழிநடத்தும் தந்தையே, நீ எங்களுக்காக கொடுத்த விளைச்சலுக்கு நன்றி செலுத்தும் இந்நன்னாளிலே உமது மேலான கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டுதோறும் நல்ல பருவமழையை தந்து உணவு தொழிலை செய்யும் மக்களையும் ஆசீர்வதியும். பிறர் வாழ தங்களின் ஈடு இணையற்ற உழைப்பினை தீர்வையாக சிந்தி முகம் தெரியாத நபர்களின் வாழ்வில் ஏற்ற மட்டுமே காண அவர்களை ஆசீர்வதியும். தமிழர்களாகிய நாங்கள் அனைவரும் எவ்வித பாகுபாடும் இன்றி இவ்விழாவினை கொண்டாடுவது போல என்றென்றைக்கும் ஒற்றுமையோடு வாழ வரம் தந்து ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகிறோம். ஆமென். ஆமென். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நடைபெற்ற போட்டிகளில் காலையில் நடைபெற்ற கபடி போட்டியில் பல்வேறு மாணவர்கள் முதல் நிலையிலிருந்து 6ஆம் வகுப்பிலிருந்து இறுதி நிலை 10ஆம் வகுப்பு வரை எல்லா மாணவர்களுமே ஆர்வமோடு இந்த கபடி போட்டியில் கலந்து கொண்டார்கள். அந்த கபடி போட்டியில் இளையவர்கள் முதலில் தங்களது விளையாட்டை விளையாடி வெற்றி பெற்று இறுதியாக 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புகளுக்கான இறுதி போட்டி நடைபெற்றது. அதில் 8ஆம் வகுப்பு காளையர்கள் முதல் பரிசை வெல்கிறார்கள். அதற்கான பரிசினை கேப்டன் முதலாவதாகவும் அதனைத் தொடர்ந்து அணி வீரர்கள் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன். இப்பரிசுகளை வழங்க நம் பள்ளியினுடைய மதிப்பிற்குரிய தாளாளர் தலைவர்களை அன்போடு அழைக்கிறோம். கேப்டனை தொடர்ந்து அணி வீரர்கள் அணிவகுத்து வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இரண்டாவது பரிசினை 9ஆம் வகுப்பு காளையர்கள் வெல்கிறார்கள். அதனுடைய அணி தலைவர் அதனைத் தொடர்ந்து அணி வீரர்கள் பரிசினை பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக பொங்கல் விழாவினுடைய பாரம்பரிய விழா விளையாடுதல், இப்படி பானை உடைத்தல், இப்படி பல்வேறு விதமான தமிழர் விளையாட்டுகள் நடைபெறுகின்றன. அதில் ஒன்றான நமது கலைத்திறனை வெளிப்படுத்தும் விதமாக பொங்கல் விழா சிறப்பு கோலப் போட்டி நடைபெற்றது. அதில் 6, 7, 8 பிரிவுகளில் முதல் பரிசினை வெல்லும் அணி 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு ஹரி ஜனனி குழுவினர் மூவரும் பரிசினை பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக 9, 10 பிரிவுகளில் மாணவிகளுக்கு நடைபெற்ற கோலப் போட்டியில் முதல் பரிசினை வெல்லும் குழுவினர் முகில சங்கரை குழுவினர் பரிசினை பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக நாம் மனநிலையில் மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை வரிகளோடு நானும் வெல்வேன் என்ற மனநிலையோடு விளையாடிய அத்துணை கபடி போட்டி காளையர்களுக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. 6ஆம் வகுப்பில்
கலந்து கொண்ட விளையாட்டு வீரருடைய அணி தலைவர் இந்த பரிசினை பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கிறேன். கவின் குழுவினர் ஒருத்தர் மட்டும் வாங்கிக்கப்பா, மற்றவர்களுக்கு கொடுப்பார், அவன் வந்து கொடுப்பார். அடுத்து 7ஆம் வகுப்பு காளையர்கள் பிரிவில் அணி தலைவர் இந்த பரிசினை பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கிறேன். பத்தாம் வகுப்பு பிரிவில் அணி தலைவர் இந்த பரிசினை பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கிறேன். மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் பெருவிழா நல்வாழ்த்துக்களை அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் பொங்கல் வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளில் சிந்தனை வரிகளாக உங்களோடு ஒரு கதையோடு ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்ள அன்போடு ஆசைப்படுகிறேன். நம்முடைய நம்மில் இருக்கிற மனநிலையே நம்முடைய பார்வையில் வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு சிறிய கதை. காட்டிற்கு ராஜா யாரு? காட்டிற்கு ராஜாவாக சிங்கம் கருதப்படுகிறது, விளங்குகிறது. ஆனால் காட்டிற்கே மிகப்பெரிய விலங்கு சிங்கமா? யானை. காட்டிலே மிக வேகமானது சிங்கமா? சிறுத்தை. காட்டிலே சாதுரியமானது புத்திசாலியானது சிங்கமா? நரி. வெரி குட். ஆக வேகமானது சிங்கமும் அல்ல, பெரியது சிங்கமும் அல்ல, புத்திசாலியானது சிங்கமும் அல்ல. மாறாக சிங்கம் காட்டிற்கு ராஜா. ஏன்? அது பார்வையிலே மற்ற விலங்குகளை பயமுறுத்துகிற ஒரு பார்வை. அந்த பார்வை எங்கிருந்து வந்தது? அதனுடைய மனநிலையில் தான் பெரியவன் என்ற ஒரு சிந்தனையில் அதன் பார்வையில் மற்ற விலங்குகள் அவற்றிற்கு அடிபணிந்து கிடக்கின்றன. எனவேதான் சிங்கம் காட்டிற்கு ராஜா. ஆகவே நாமும் நம் மனநிலையில் நாம் வெல்ல முடியும், நாம் சாதிக்க முடியும், நம்மால் முடியாதது எதுவும் இல்லை என்ற மனநிலையில் இந்த பொங்கல் பெருநாளில் எடுத்துக்கொள்வோமேயானால் நாமும் சாதிப்போம், நாமும் வெற்றி பெறுவோம், நாமும் முடிசூடா மன்னர்களாக விளங்க முடியும் என்ற நற்சிந்தனையை பொங்கல் செய்தியாக வழங்கி அமைகிறேன். நன்றி. அடுத்ததாக பொங்கல் பெருவிழாவை நினைவு கூறும் பொங்கல் பாடல். பொங்கல் வருது பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உலகெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க, ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வமாக, இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் நாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உலகெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க, இனிக்கும் நல்ல சர்க்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க, தித்திக்கும் கரும்பை கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க, இனிக்கும் நல்ல சர்க்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க, தித்திக்கும் கரும்பை கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க. அழகழகாய் புது துணிகள் அப்பா வாங்கினாங்க, புத்தாடை போட்டு நாங்க ஆடு மாட்டம் பாருங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உலகெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க, மஞ்சள் இஞ்சி கட்டிய பானையில் பொங்கல் கொதிக்குதுங்க, மங்களமான வாழ்க்கைக்கு மனமும் வேண்டுதுங்க, மஞ்சள் இஞ்சி கட்டிய பானையில் பொங்கல் கொதிக்குதுங்க, மங்களமான வாழ்க்கைக்கு மனமும் வேண்டுதுங்க, உணவு தந்த உழவரெல்லாம் உயர்ந்து வாழ வேண்டும், அந்த பொங்கலை கூட அவர் வாழ்க்கையில் இன்பம் பொங்க வேண்டும்,
பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழைக்கும் அந்த உலகெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் நாங்க. இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் வாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழைக்கும் அந்த உலகெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. உங்களோ பொங்கல், உங்களோ பொங்கல், உங்களோ பொங்கல். நாம் வகுப்பு வாரியாக படைக்கப்பட்ட நன்றியின் பெருவிழாவை நினைவு கூறும் படைத்த பொங்கலை அர்ச்சிக்க தாளாளர் தந்தையவர்களை அன்போடு அழைத்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இதோ தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை முன்னிட்டு என் பள்ளி மாணவ மாணவியர் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமாக பெற்ற அறுவடையினுடைய முதல் பலனை இனிய பொங்கலாக 6, 7, 8, 9, 10 வகுப்புகள். எனவே இந்த பொங்கல் இனிமையாக இருப்பதை போல எங்கள் வாழ்வு இனிமையாக இருக்கவும், இந்த பொங்கல் இனிமையை தருவதைப் போல எங்களது வாழ்வு இனிமையாக இருக்கவும், புது அரிசி, புது நெல், புத்தாடை, புதிய மஞ்சள், புதிய காய்கறிகள் அனைத்தையும் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற இந்த பொங்கல் எங்களுக்கு இனிமையும் மகிழ்ச்சியும் தருவது போல எங்களது வாழ்வு எந்நாளும் வளமையும் செழுமையும் வாழ்வும் வளர்ச்சியும் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை எல்லாம் இறைவன் ஆண்டு நடத்த நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த இனிப்பு பொங்கலை உனது வல்லமில்ல திருக்கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த பொங்கல் பானைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கும் பாசத்திற்குரிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இன்று திங்கட்கிழமை. எனவே விடுமுறையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய நாளில் இன்று காலையிலிருந்து இந்நேர் வரை தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை மிக்க மகிழ்ச்சியோடு அர்த்தமுள்ள வகையில், பொருள் உள்ள வகையில் நம்முடைய தமிழர் திருநாளை நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்று காலை கபடி போட்டியானது மிக விறுவிறுப்பாக நடைபெற்றது. உங்களோடு இருந்து நானும் கண்டுகளித்தேன். அதே போல நம்முடைய மாணவிகள் அருமையான கோலங்களை தங்களுக்கே உரித்தான வகையிலே மிக மிக சிறப்பாக இந்த ரங்கோலியை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல வகுப்பு வாரியாக 6, 7, 8, 9, 10 ஏபி என்று இந்த 6 பானைகளை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், நாங்கள் ஒன்றாக இருப்பதை போல நன்றாக இருக்க வேண்டும், இந்த பொங்கல் நமக்கு இனிமையை தருவதை போல எங்கள் வாழ்வு எப்பொழுதும் இனிமையாக இருக்க வேண்டும் என்று இந்த 6 பொங்கல் பானைகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அதே போல சற்று முன்பாக நம்முடைய மாணவ மாணவியர் நன்றி வழிபாட்டை மிக சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறீர்கள். பொங்கலுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய வரலாறு என்ன என்பதையெல்லாம் ரத்ன சுருக்கமாக இறை வேண்டல் வழியாக இந்த பொங்கல் விழாவை சிறப்பித்தீர்கள். எனவே இந்த நாளில் 4 வகையான பொங்கலை நாம் கொண்டாடுகிறோம். முதலிலே போகி பொங்கல். போகி என்றால் போ அப்படிங்கிறது தான். எனவே பழையது போகட்டும், புதியது வரட்டும். எப்படி 2024ஆம் ஆண்டு போய்விட்டது, புதிய ஆண்டு தொடர்ந்து விட்டது. எனவே பழையதையெல்லாம் என்ன பண்ணுகிறோம், கூட்டி கழித்து பெருக்கி அதை வகுத்து எல்லாவற்றையும் வெளியில் தள்ளி விடுகிறோம். எனவே இதுதான் போகி பொங்கல். எனவே
பழையதல்ல புதியது, பழையன கழிதலும் புதியன புகுதலும். இரண்டாவதாக நாம் வீட்டு பொங்கலை கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு வருண பகவான் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நமக்கு நல்ல மழையை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த வருடம் விளைந்த நிலத்தின் விளைவை, அறுவடையினுடைய முதல் பலனை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து புத்தரிசி, புதுப்பானை, புதுநெல், புதுப்பால், புது மஞ்சள், புது கரும்பு என்று அதை இறைவனுக்கு படைத்து அதை என்ன பண்ணுகிறோம், மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். அதுதான் வீட்டு பொங்கல். மூன்றாவதாக நாம் கொண்டாடுவது மாட்டு பொங்கல். எனவே அன்றைக்கு தங்க இலக்கியத்திலே மாடு கட்டி போரடித்தால் மானாக சென்னல் என்று யானை கட்டி போரடித்த காலம் சங்க காலம். இன்றைக்கு மாடுகள் இல்லை, எல்லாமே இயந்திரமயம். மனிதனுடைய உழைப்பு குறைந்து விட்டது. இருந்தாலும் இன்றைக்கு மாடுகளை, கால்நடைகளை நினைவு கூர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எனவே அந்த காலத்திலே கால்நடைகளை வைத்துத்தான் விவசாயிகள் தெய்வமாக நினைத்து கால்நடை செல்வங்களை வைத்து உழுது பரம்படித்து அந்த நெல் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதன் அடையாளமாக கால்நடைகளை நினைவு கூர்ந்து கால்நடை பொங்கலை நாம் கொண்டாடுகிறோம். இதுதான் மாட்டு பொங்கல். எனவே இந்த 3 வகையான பொங்கலை விட 4வது வகையான பொங்கல் ஒன்று இருக்கிறது. அதுதான் காணும் பொங்கல். காணும் என்றால் ஒருவர் மற்றவரை பார்ப்பது. பால் பொங்குச்சா, நல்லா பொங்குச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். நகைச்சுவையா கூட என்ன கேட்கிறோம், பால் பொங்குச்சா, கால் வீங்குச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்படி இல்லை. எனவே ஒருவரை ஒருவர் முகமுகமாக நேருக்கு நேராக சந்தித்து பால் நன்றாக பொங்கியது. எனவே இந்த பால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பொங்கியதை போல உங்களுடைய மாண்பும் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீங்கள் இந்த பொங்கல் இனிமையை தருவதைப் போல நீங்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதன் அடையாளமாக தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா இன்று இருந்து போட்டி பொங்கல், வீட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கலை நாம் இந்த நாளிலே மிக அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். இதையே இன்றைய நிகழ்வுகளை எல்லாம் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நமது பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள், மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக இனிய பொங்கல் விழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு, தமிழர் திருநாளாம் நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. இனிய பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் பொங்கலானது கரும்பும் வகுப்பறையிலே வழங்கப்படும். 6th அமைதியா கிளாஸ் இருக்கும்.